மகாநதி அப்கமிங்காக வரப்போகிற எபிசோடோட மேக்கிங் வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். விஜய் மற்றும் வெண்ணிலாக்கு நடுவில் வந்து ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வந்து வரப்போகுது அப்கமிங்கில். ஸோ அதோட மேக்கிங் வீடியோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா வந்து கன்சீவாக இருக்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குமரன் எப்படி ஹாப்பியாக இந்த மேக்கிங் வீடியோலாம் தொடர்ந்து பார்க்கலாம். கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கன்சீவாக இருக்காங்க. இந்த ஹாப்பி நியூஸை விஜய் கிட்ட கன்வே பண்ணலான்னு போகும்போது தடங்கள் ஏற்படுது. அதனால் கோயிலுக்கு வாங்க, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அங்கே போகலான் இருக்கும்போது வீட்டிலேருந்து வந்து கால் வந்துடும். பாட்டிமா வந்து கால் பண்ணியிருப்பாங்க. வெண்ணிலா ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கா, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருந்தனால இவர் வந்து காவேரி பக்கத்து கோயில் போகாமல் ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து வீட்டில் வந்து பார்க்க வருவார் வெண்ணிலாவை. ஸோ அந்த சீனை எப்படி மேக் பண்ணான்ற பிஹைண்ட் த சீன் பார்த்துட்ருக்கோம். இது 2-3 தடவைக்கு மேலே இந்த ஒரு ஷார்ட் எடுத்திருக்காங்க பர்ஃபெக்டாக வர வரைக்கும். இதில் வந்து அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வெண்ணிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அப்கமிங்காக வரப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் தான். இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி கல்யாணம் ஆச்சா இல்லையான்றதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவும் வந்து கன்சீவாக இருக்க ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபேமிலி எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. நிறைய நியூ கேரக்டர்ஸும் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வர போகிறாங்க. அதெல்லாம் தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கங்காவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கன்ஃபார்ம் பண்ண அந்த ஹாப்பி நியூஸ் வந்து குமரனும் அவங்க அம்மாவும் எவ்வளோ ஹாப்பியானாங்கன்ற சீன் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்ருக்கோம். பிஹைண்ட் த சீன் ஷூட்டிங் ஸ்பாட் மாமெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. காவேரி வந்து இந்த ஹாப்பி நியூஸை வந்து கன்வே பண்ணுறதுக்குள்ளே வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்கிறதுனால காவேரி வந்து அதை சொல்ல போகிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆல்ரெடி வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. சரியாக சாப்பிட்டு தோத்துக்கல, அதனால தான் வாமிட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதில் கங்காவும் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க. உண்மையிலுமே அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்களா இல்லைனா காவேரி விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து ஏமாத்துறாங்களான்றது தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீனோட ஒன் ஆஃப் த பிக் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து வெண்ணிலோட அப்போட கேரக்டர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க போல். நிவினோட சில சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வரப்போகுது. காவேரி மற்றும் வெண்ணிலா இந்த மாதிரி ஒரே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் வந்து விஜய்க்கு நடுவில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்கமிங்காக என்னென்ன வரப்போகுது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சீரியல் நிறைய பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட்னு தெரியும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் மற்றும் காவேரி இந்த பேர் தான் ரொம்ப ஃபேவரட். எனக்கும் இவங்க தான் ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.